अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. யா அஸ்ஹாபுல் வக்த் ஆயிலு பிஹுக்மி நியாபத்தன். சங்கைக்குரிய பெரியார்களே, ரமலானுடைய பகுதியில் 3 4 பங்கு வைத்து அதில் 3 பங்கு எங்களை விட்டு விடைபெற்ற கட்டத்தில் இந்த தினம் உட்கார்ந்துருக்கிறோம். 4 வாரம் வச்சுக்கிட்டா எத்தனை வாரம் போயிடுச்சு? முயல் 21 வாரம் போயிடுச்சு, கடைசி வாரம். ஆக ரமலான் ஷெரீஃபில் 75% எங்களை விட்டு நழுவி ஓடிட்டு. இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிடணும். அதோட மட்டும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் நாம அமல் செய்திருப்போம், வாங்கியிருப்போம். இருந்தாலும் அதில் சில ஹிக்குமத்துகளை ஷேகுமார்கள் ரலியல்லாஹு தஆலா அதில் சொல்லித்தர்றா. அதில் ரமலான் முழுசும் எத்தனை நிமிஷம், எத்தனை மணி தியாலம்னு சொன்னால் 720 720. சரியா? 700 ரமலான் மாதம் நிரப்பமாக 30 நாள் வைப்போமே. இப்போ நாளைக்கு 24 மணி தியாலம் ஒரு நாளைக்கு. அப்போ எத்தனையாச்சு? 720. சரியா? நாம நிம்மதியாக அவசரப்படுத்துறேன்னு 7 நாள் இருக்குதே, நிம்மதியாக 720. சரியா? 720 720 இன்னும் ஒரு 24 சேர்த்துக்கிற வேண்டியது. பெருநாள் ஒன்று இருக்க, அதையும் சங்கப்படுத்தணுமே. இப்படி பார்க்குற நேரத்தில் சரி ரவுண்டாக வச்சிடும். 750 தடவை நிம்மதியாக குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுறோம் சொன்னால் ரமலான் ஷெரீஃபில் ஈச் அண்ட் எவரி ஹவருக்கு ஒரு குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டோம். அது மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவரி ஹவர் ஓதிட்டோன்னு இல்லை, ஈச் அண்ட் எவரி மினிட்டுக்கும் குரான் இன்னும் ஒரு ஹர்ஃபை ஓதிட்டோம். எப்படி? ஈச் அண்ட் எவரி மினிட். ஏன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சேர்த்த குல்ஹுவல்லாஹ் ஓதி பழகுவோம். ஏன்னா பிஸ்மியோட பரக்கத் தெரியுமா? பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லிக்கிறா. குரானை பற்றி சொல்லக்குள்ள எங்கள் ஷேഖனா பௌதனா முகமது யார் இப்னுல் உமர் லாஃப்கானி ரலியல்லாஹு மதராஸ் மௌலானா ஜின்களுக்கெல்லாம் தாவீஸ் எழுதி கொடுக்குறவர். ஜின்கள் பிள்ளைகள் பார்த்தா அவங்கள்ட்ட போய் துவா கேட்குறோம். நாய் சொல்லதாலும் விழிப்புற நேருக்கு நேரு பார்க்குறவா, முடிப்புலியா பார்க்குறவா. ஏன்னா அப்படி சரியா? அந்த மாதிரி அவ சொல்லக்குள்ள சொன்னால் குரான் சூரா, குரான் ஷெரீஃப் இருக்கு. குரானுடைய ஆயத்தை தொழுகையில் நின்றுட்டு வானா ஒரு ஹர்ஃபுக்கு 100 நன்மை. ஒரு ஹர்ஃபுக்கு 100 நன்மை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னால் 1900 நன்மை. 19 எழுத்து இருக்க, 2000க்கு 1 கம்மி. சரியா? சரி. நம்ம ஃபர்லான தொழுகை நின்று தொழுகிறோம், சுன்னத்தான தொழுகை இருந்து தொழுகிறான் தானே. சரி, அவசரமாக போயிடுச்சு. இப்போ 7 ஃபர்ல தொழுறதுக்கு முடியல, உட்காந்துக்கிட்டு தொழுகிறோம். இந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 950 நன்மை. ஒரு ஹர்ஃபுக்கு 50 நன்மை. தொழுகையில் நின்றுட்டு வாங்கினா ஒரு ஹர்ஃபுக்கு 100 நன்மை. இருந்துக்கிட்டு தொழுனா 50 நன்மை. சரி, இப்போ தொழுகைக்கு வெளியில் தொழிட்டு வந்தால் ஒழுது இருக்குது தானே. நம்ம ஒழுது இருக்க நேரத்தில் குரான் ஷெரீஃப் ஓதுறா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுனா 475 நன்மை. 475. ஒரு ஹர்ஃபுக்கு 25 மினிட்ஸ். ஒரு 25 மினிட்ஸ். ஒது தங்காது, பிரச்சனை. ஒது முறிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒது செய்ய செலவாக்கு. இப்போ போயிட்டுக்கிறோம், ஓதுறோம். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் 10 நன்மை. 10 நன்மை 190 நன்மை. அப்போ எப்படி சொன்னாங்க? குரான் ஷெரீஃபை தொழுகையில் நின்றுட்டு வந்தா ஒரு ஹர்ஃபுக்கு 100 நன்மை. எழுந்து கொண்டு தொழுகிற நேரத்தில் ஓதுனால் 50 நன்மை ஒரு ஹர்ஃபுக்கு. வித்தவுட், அதாவது தொழுகைக்கு வெளியில், சலாத்துக்கு வெளியில், வித் ஒது தூய்மையாக இருக்கிற நேரத்தில், தஹாரத் உடம்பு தூய்மையாக இருக்கிற நேரத்தில் ஓதுறோம் சொல்ல ஒரு ஹர்ஃபுக்கு 25 நன்மை. ஒது போயிடுச்சு, காற்று போயிடுச்சு, ஒது முறிஞ்சு போச்சு, ஒது சரி செலவாக இருக்கு, இந்த நேரத்தில் ஓதுறோம் ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. சரியா? அப்போ பிஸ்மியோட குல்ஹுவல்லாஹ் ஓதுவோம் 100 என்ன ஓதக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 19 ஹர்ஃப் வருது. மொத்தமாக பார்க்கல 66 ஹர்ஃப் வரும். எதுக்கு? குல்ஹுவல்லாஹ் சூரா 66. அல்லாஹ்னால 66 தான்.
வக்கீல்னாலும் 66. அப்போ ஈச் அண்ட் எவரி மினிட்டுக்கு பாய் சொல்லிட்டோம். குழுவதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழுவதா வர்ற மாதிரி ரமதான் முழுச்சுக்கும் 720 பிளஸ் 24 பெருநாள் என்ன எத்தனை 746 ஒரு சில்லறை கணக்கு ஏன் போட்டு பார்ப்போம், ரவுண்ட் ஆக்கி விட்டுருவோம். 750 வச்சுக்கிறோம். குழுவதாவது 750 ரூபா ஓதிட்டேன்னு சொன்னான். ரமலானுடைய ஒவ்வொரு மணி தியாலத்திலும் ஒவ்வொரு சாகத்திலும் ஒவ்வொரு சாகத்திலும் குர்ஆன்ல 1 தேட ஓதிட்டோம். 1 தேட 3 ஒரு பகுதி ஓதிக்கொண்டேதான் நமக்கு ஒரு நாளைக்கு 8 குர்ஆன் முடிச்சதாவது 24 வந்தா 3 தடவை ஓதுனா குர்ஆன் முழுமையா முடிச்சு. இது சும்மா சஹீஹான ஹதீஸ்ல உள்ளது. அப்போ ஒவ்வொரு ஒக்கத்துக்கும் ஒவ்வொரு மணி தியாலத்திலும் நீங்க குழுவதாவது ஓதறியா, சரியா? ஒரு குழுவதாவது வந்துருச்சு. 720 தடவை ஓதனா. அதையும் பெருநாளையும் சேர்த்தா 750 ரவுண்டா வச்சுக்கிறோம். ஈச் அண்ட் எவரி அவர் போகுது. ஒரு நாளைக்கு 8 3 8 24 8 குர்ஆன் ஷரீஃப் முடிச்சதாவது வந்துரு. அது மட்டும் குழுவதாவதுல 66 ஹர்ஃப் இருக்குன்னு சொன்னேன்ல, 66 ஹர்ஃப். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? சரி, நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். பாயுது பாய் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு குழுவதாவது ஓதுறாரு. 66 ஹர்ஃப் இருக்கு. சரி, என்ன 60ன்னு வச்சுக்கிடுவோமே. ஒதுவோட இருக்க நேரத்துல குழுவதாவது ஓதுனான்னு வச்சுக்கிடுங்க. அப்போ ஒரு ஹர்ஃபுக்கு எங்க சேகநாயம் சொன்னால அஹமது யார் இப்னு உமர் ஆப்கான் எல்லாத்தையும் சொன்னாங்க இல்ல, ஒதுவோட இருக்கக்குள்ள ஓதுனா ஒரு ஹர்ஃபுக்கு 100 நன்மை. அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 100 நன்மை கிடைக்குது. அப்ப ஈச் அண்ட் எவரி செகண்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நன்மைண்டா, செகண்டுக்கு எத்தனை நன்மை விளங்குச்சா? ஒரு நிமிஷத்துக்கு 60 நன்மை கிடைச்சாலே ஈச் அண்ட் எவரி செகண்டுக்கு ஒரு நன்மை. கணக்கு பாடம் நடத்துறா போர் அடிக்குதா உங்களுக்கு? போர் அடிக்குதா? பரவாயில்ல, போர் தூங்கினாலும் பரவாயில்ல. நீங்க கேட்டாலும் டிவி கேட்டுட்டீங்க, அதை கேட்டுட்டீங்க, பின்னுக்காக போட்டுப்பா. நான் என்ன சொல்றேன், சைத்தானுக்கு பிடிக்காத வேலை இது. ஏன்னா இல்மு இருந்தா இது நாம அவன் ஏணி பொருள் உங்களுக்கு ஏத்தி விட்டுட்டே போறான். இப்ப நம்ம சேகமாக சொன்னாங்க, தம்பி ஏணி பொருள் ஏத்தவன் லிப்ட்ல போனா ஏன்னா போயிடலாமே. அப்ப நீங்க சொல்லலாம், நான் இந்த கடந்து விட்ட ரமலானில அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும் எம்பெருமானார் ஷஃபீஉல் முதீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய ரஹமத்தை கொண்டும் உங்களுடைய சேகமாக நாதாக்களுடைய பரக்கத்தை கொண்டும் என் தாய் தகவலுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்த ரமலான் ஷரீஃப்ல என்ன விட்டு ஒரு செகண்டாவது பாலா போகவில்லை. ஒவ்வொரு செகண்ட்லயும் அல்லாஹ் தஆலா எனக்கு நன்மை எழுதியிருக்கிறான் என்று சொல்லலாம். விளங்குச்சா? சொல்றது என்ன சொல்ல விளங்குதா இல்லையா? என்ன அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழுவல்லாதுன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஹர்ஃபா ஆயிடுச்சு. ஒதுவோட ஒவ்வொரு ஹர்ஃபுக்கு 100 நன்மை. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 100 நன்மை கிடைச்சா ஒவ்வொரு செகண்டுக்கு ஒண்ணுண்டாலும் 60 நன்மை கிடைச்சா போதும். மிஞ்சி போதும். சரியா? இப்படி கணக்கு பண்ணிக்க. நம்ம குத்தியா முடிச்ச பிள்ளைகள் விட்டுறக்கூடாது. 720 பிளஸ் 24 746 வருதா? 750 குழுவதாவது பெருநாளும் சேர்த்து இன்சூரன்ஸ் பண்ணாலும் ஓதி நிம்மதி படப்பட தேவை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி வச்சிட வேண்டி. சரியா? சரி.